காவல் நிலையத்தில் பதற்றம். அத்துமீறி சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கஞ்சா மற்றும் மதுபோதையில் திண்டிவனம் காவல் நிலையத்தில் சண்டை வழக்கு சம்பந்தமாக நண்பனை அழைத்து வந்ததற்காக காவல் நிலையத்தில் சரமாரியாக தங்களை பிளேடால் கிழித்துக் கொண்டு போலீசாருக்கு கொலை மிரட்டல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள பஸ் நிறுத்தம் அருகே பயணி ஒருவரிடம் கஞ்சா மற்றும் குடிபோதையில் இருவர் சண்டை போடுவதாக திண்டிவனம் காவல்துறைக்கு இரவு தகவல் வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற திண்டிவனம் காவலர் முருகையன் அங்கே தகராறில் ஈடுபட்ட சரித்திர குற்றப்பதிவேடு கொண்ட குற்றவாளிகள் ராஜேஷ் வயது 26 பயணி ஒருவரிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். காவலர் முருகையன் இது சம்பந்தமாக கேட்டுள்ளார். அப்பொழுது அருகிலிருந்த சேட்டு, பாலாஜி, மனோகரி 3 பேரும் காவலர் முருகையனை ஆபாசமாக பேசியும் அவரை தாக்கியுள்ளனர். உடனடியாக மேலும் சில காவலர்கள் வந்தவுடன் போலீசார் துரத்தி சென்று பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அப்பொழுது திடீரென கஞ்சா மற்றும் குடிபோதையில் வந்த ராஜேஷின் சகோதரர்கள் பிரதீப் என்கிற சேட்டு, பாலாஜி, ராஜேஷின் நண்பர் மூங்கிலான் மற்றும் மகன் அருண் பிரகாஷ் என்கிற சின்னராசு மற்றும் ராஜேஷின் மனைவி மனோகரி ஆகிய 5 பேர் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு வந்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவலர்களை ஆபாசமாக பேசி காவல் நிலையத்தில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தியும் போலீசாரை பணி செய்ய விடாமல் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டு காவல் நிலையம் உள்ளேயே மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து சரமாரியாக தனது மார்பு, கழுத்து போன்ற பல்வேறு பகுதிகளில் கிழித்துக்கொண்டு போலீசாரை ஆபாசமாக பேசி காவல் நிலையம் உள்ளேயே கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் அப்பு என்கிற ஆகாஷ், ராஜேஷ், சேட்டு, பாலாஜி ஆகியோர் மீது பல்வேறு அடிதடி கஞ்சா வழக்குகள் போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடிக்கடி வெளியூர் பயணிகளிடம் ரகளையில் ஈடுபடுவதும், அவர்களை மிரட்டி செல்போன், பணம் பிடுங்குவதும், அவர்களது உடைமைகளை திருடுவதும் இவர்களுக்கு இதனையே தொழிலாக கொண்டுள்ளனர் என அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்காரர்கள், ஆட்டோ டிரைவர்கள், பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதில் ராஜேஷ் மீண்டும் வந்து காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரை பிடிக்க போலீசார் முற்பட்டனர். அப்பொழுது ராஜேஷ் திடீரென காவல் நிலையம் எதிரே மேம்பாலம் மேல் ஏறி அங்கிருந்து குதித்து தப்பிக்க முயன்றார். அப்போது அவருக்கு கை, கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் முறிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் மீது 8 பிரிவுகளில் கீழ் 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.